தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கிறது முத்தான முதற்கண் வணக்கம். உங்கள் முன் உரையாட வந்துள்ளவர் நான் வளர்ந்து வரும் பேச்சாளர் இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ரக்ஷிதா ஆஃப் 8th ஸ்டாண்டர்ட். வறுமையில் பிறந்தவர் எளிமையில் சிறந்தவர், விஞ்ஞானத்தால் உலகை அளந்தவர், ஏவுகணை நாயகன் ஆனவர், மக்கள் மனதின் ஜனாதிபதி என்று பெயர் பெற்றவர் அப்துல் கலாம். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாய் ஆனதில்லை, வரலாறு ஆனவர்கள் தனக்காக வாழ்வதில்லை என்ற பொன்மொழிக்கு பொருத்தமானவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். கனவுகளின் நாயகன் என்று போற்றப்படும் அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் நாள் ஜெயினுல்லாபுத்தீனுக்கும் ஆசியம்மாவுக்கும் மகனாக ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவரது முழு பெயர் ஆவுல் பகீர் ஜெயினுல்லாபுத்தீன் அப்துல் கலாம். அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்க பள்ளியில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு திருச்சியில் உள்ள ஜெயின் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். 1955ஆம் ஆண்டு விண்வெளி ஆய்வு குறித்து பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள SITயில் சேர்ந்து படித்தார். 1960ஆம் ஆண்டு விண்வெளி ஆய்வு குறித்து வானூர்தி அபிவிருத்தி தொடர்பில் விஞ்ஞானியாக பணிபுரிந்தார். 1996இல் ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவல் செய்ததில் கலாமின் பங்கு முதன்மையானது. 1999இல் டாக்டர் அருணாச்சலத்திற்கும் அப்துல் கலாமுக்கும் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக 2002இல் பதவியேற்றார். 2007ஆம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். அக்னி சிறகுகள், இந்தியா 2020, அப்பறப்பட்டது புதிய குழந்தை, எழுச்சி தீபங்கள் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். 2015 ஜூலை 25ஆம் நாள் ஷீலாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆப் மேனேஜ்மெண்டில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அப்துல் கலாம் மயங்கி கீழே விழுந்து காலமானார். 1997இல் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இன்று கலாம் ஐயா நம்மிடம் இல்லை என்றாலும் அவர் விதித்த விதைகளாய் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் இந்தியாவை வளர்ந்த வல்லரசு நாடாக அமைக்க உழைக்க வேண்டும். உழைப்போம். கலாம் ஐயா வரலாறு மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்காலம்